சலாமு அலைக்கும். பெருநாள் அன்று மாலை ஊட்டிக்கு சுற்றுலா செல்ல முடிவு செய்தேன். கடையை பூட்டி இறங்கினேன். அப்போது வயலில் வேலை செய்யும் ஹமீதுக்கா ஒரு வேலையுடன் வந்தார். ஒரு மோட்டாரை சரி செய்ய வேண்டும், ஒரு முறை சென்று பார்க்க முடியுமா என்றார். கடையை பூட்டி குன்னம்குளம் சென்று உடை வாங்க தயாராகி இருந்தேன். சற்று யோசித்தேன். இப்போது சென்றால் செய்ய வேண்டிய பல வேலைகள் தடைப்படும். என்ன, ஒரு பதிலும் சொல்லவில்லை. முடிந்தால் செய்து கொடுங்கள், ஏழைகளுக்காகத்தானே என்றார் ஹமீதுக்கா. நான் கடையை பூட்டி இறங்கியவன் ஹமீதுக்கா. கருவிகள் எல்லாம் உள்ளே இருக்கிறது, இருந்தாலும் பார்க்கிறேன் என்றேன். எப்படியோ பணத்தின் தேவை இருக்கும் நேரமல்லவா, செல்ல முடிவு செய்தேன். எனது அந்நாளைய அவந்தி ஆட்டோவை எடுத்து அவர் சொன்ன வீட்டிற்கு சென்றேன். பழமையான புகழை பறைசாற்றும் ஓட்டு வேய்ந்த 2 மாடி வீடு. ஆனால் இடிந்து விழும் நிலையில் இருந்தது. உடைந்த மூலைகளுக்கு இடையே காட்டுப்புறாக்கள் தலை நீட்டி என்னை பார்க்கின்றன. மேல்தளத்தில் புறாக்கள் கூடு கட்டியிருந்தன. உடைந்து போன தாழ்வாரத்தில் நிறம் மங்கிய திண்ணையில் பிளவுகள். பழைய மரநாற்காலியில் சட்டை அணியாத ஒரு முதியவரும் அவர் அருகில் ஒரு முதிய பெண்ணும் அமர்ந்திருந்தனர். என்னை பார்த்ததும் முதியவர் கையை நெற்றியில் வைத்து பிடித்தார். யார் நீங்கள், என்ன வேண்டும் என்றார். நான் ஹமீதுக்கா சொல்லி வந்தவன். இங்கு மோட்டாரை சரி செய்ய வேண்டும் என்று சொன்னார் என்றேன். அந்த முதியவரின் முகத்தில் மகிழ்ச்சி கண்கள் பிரகாசித்தன. அவருடன் இருந்த அந்த பெண்ணின் முகமும் பிரகாசமானது. பெருநாளுக்கான எந்த ஏற்பாடுகளையும் அந்த வீட்டில் நான் காணவில்லை. பிள்ளைகளை திருமணம் செய்து அனுப்பியிருக்கலாம். குழந்தைகளின் சத்தம் அங்கு கேட்கவில்லை. இந்த இருவர் மட்டுமே அந்த வீட்டில் இருப்பதாக தோன்றியது. கையை முழங்கையில் ஊன்றி நாற்காலியிலிருந்து அவர் எழுந்தார். மோட்டார் அறையை நோக்கி நடந்தார். தள்ளாடி தள்ளாடித்தான் அவர் நடந்தார். கால்கள் தரையில் ஊன்றவில்லை. முழங்காலில் தேய்மானமாம் என்று டாக்டர் பாலசண்முகம் சொன்னார். இனி என்ன தேய வேண்டியிருக்கிறது? ஒரு அடி நடக்க முடியவில்லை. என்ன வலி இறைவா, நடக்காமல் எந்த வேலையும் நடக்காது என்றார். நான் முனகி கேட்டேன். அவருடன் பின்னால் நடந்தேன். அவர் தனக்குத்தானே பேசிக்கொண்டு பாக்கு மரத்தோப்பு வழியாக சிறிது தூரம் நடந்தார். இதுதான் மோட்டார் அறை மகனே, பார்த்து சரி செய். நான் இங்கு உட்காருகிறேன் என்றார். மேற்பகுதி முழுவதும் இடிந்து விழுந்த அந்த மோட்டார் அறையில் நுழையவே பயமாக இருந்தது. கதவின் பாதி காணவில்லை. உள்ளே பூச்சிகளும் தூசியும் நிறைந்திருந்தன. பாம்பு இருக்குமோ? இங்கு எல்லாம் குப்பையாக இருக்கிறது இக்கா என்றேன். பல காலமாக பழுதடைந்து இருக்கிறது. வீட்டுக்காரி வற்புறுத்தியதால் சரி செய்ய நினைத்தேன் என்றார். கூட வந்த பையனை வைத்து எல்லாவற்றையும் சுத்தம் செய்ய வைத்தேன். முதல் பரிசோதனையிலேயே மோட்டார் எரிந்துவிட்டது என்பது புரிந்தது. வந்துவிட்டோமே, மீண்டும் ஒருமுறை பரிசோதித்தேன். இக்கா, இது எரிந்துவிட்டது, ரீவைண்டிங் செய்ய வேண்டும் என்றேன். அவர் ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டார். பாவம். பின்னர் மார்பில் கை வைத்து சிறிது நேரம் என்னை பார்த்தார். இனி என்ன செய்யலாம் என்ற பாவனை. வழுக்கையான தலையை தடவிக்கொண்டிருந்தார். கண்களை இறுக மூடினார். மகனே, இதை சரி செய்ய எவ்வளவு செலவாகும் என்றார். இக்கா, பொருளுக்கு மட்டும் 650 ரூபாய் வரை ஆகும். பின்னர் எங்கள் கூலி பரவாயில்லை, நான் குறைவாக வாங்குகிறேன். ஆனால் என்றேன். அப்போ இந்த பெருநாளிலும் நன்றாக குளிக்க முடியாது இல்லையா? இதை சரி செய்ய எத்தனை நாட்கள் ஆகும் மகனே என்றார். இனி பெருநாள் முடியாமல் கடை திறக்காது இக்கா என்றேன். இறைவா, இனி என்ன செய்வது என்றார். அவரின் அவல நிலை என்னை வேதனைப்படுத்தியது. இக்கா, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். என் கடையில் ஒரு சிறிய மோட்டார் இருக்கிறது. இது சரியாகும் வரை உங்களுக்கு அதை வைத்து தருகிறேன் என்றேன். அப்போது அவர் முகத்தில் தோன்றிய பாவனையை இன்றும் என்னால் விவரிக்க முடியாது. அவர் ஒரு மகிழ்ச்சி மூச்சு விட்டார். கூட இருந்த பையனிடம் கடைக்கு சென்று மோட்டார், குழாய் மற்றும் பிற பொருட்களை எடுத்து வரச் சொன்னேன். மகிழ்ச்சியில் இருக்கலாம், அவர் எனக்கு ஒரு டீ வாங்கி தருவதாக சொன்னார். நில், முதலில் ஒரு டீ குடித்துவிட்டு பொருட்களை எடுத்து வா என்று பையனிடம் சொன்னார். உண்மையில் டீ எனக்கு மிகவும் பிடித்த பானம், அன்றும் இன்றும். ஒரு டீ கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று நினைத்தேன். அவர் உள்ளே பார்த்து கூப்பிட்டு, பீவாத்து, இவருக்கு கொஞ்சம் டீ போடு என்றார். வடக்கு தாழ்வாரத்து படியிலிருந்து அந்த முதிய பெண் அவரை பார்த்து நின்றார். ஒரு வார்த்தையும் பேசவில்லை. அவர் தலையை அசைத்து என்ன என்று கேட்பது போல பாவித்தார். அந்த முதிய பெண் கைகளால் ஏதோ சைகை செய்தார்.
சிறிது நேர நிசப்தத்திற்கு பிறகு அவரே திருத்திக் கொண்டார். அதே டீ பவுடர் தீர்ந்துவிட்டது. நேற்று என்னிடம் சொல்லியிருந்தார். நான் மறந்துவிட்டேன். பின்னர் கடைக்கு செல்ல யார் இருக்கிறார்கள்? மேலும் கடைக்கு சென்றால் பொருட்களுக்கு பணமும் கொடுக்க வேண்டுமல்லவா? பெருநாள் வருகிறது. பெருநாள் இரவுக்கு முன் பிள்ளைகளாவது ஏதாவது கொடுப்பார்கள் என்று நினைத்தேன். அதுவும் காணவில்லை. பின்னர் இருப்பது இந்த பாக்கு மரம் மட்டுமே. அது காய்த்தால் மட்டுமே ஏதாவது கிடைக்கும். இப்போது அது எதுவுமாகவில்லை. கொஞ்சம் காயை முன்கூட்டியே தர மொய்தீனிடம் சொல்லியிருக்கிறேன். பெருநாள் முடிந்து தருவதாக சொல்லியிருக்கிறான். மகனே, பயப்படாதே, உன் பணத்தை அப்போது தருகிறேன் என்றார். பரவாயில்லை, நான் இங்கு வரும்போது டீ குடித்து விட்டேன். உங்களுக்கு கிடைக்கும்போது கொடுத்தால் போதும் என்றேன். பெருநாளின் எல்லா மகிழ்ச்சியும் போனது போல இருந்தது. ஊர் முழுவதும் புது உடைகளும் உணவுப் பொருட்களும் வாங்கி குவித்து வைக்கிறார்கள். இங்கு டீ பவுடர் கூட வாங்க முடியாமல் வேதனையில் நிற்கிறார்கள். இன்று காலை அருகில் உள்ள வீட்டிலிருந்து கொஞ்சம் டீ பவுடரும் சர்க்கரையும் வாங்கி கொஞ்சம் டீ போட்டு கொடுத்தார்கள். எப்போதும் வாங்க சென்றால் எரிச்சல் வருமல்லவா என்றார். இக்கா, பரவாயில்லை, நீங்கள் வற்புறுத்தியதால்தான். இப்போது டீ வேண்டாம் என்றேன். அப்போ பெருநாளுக்கு வீட்டில் எந்த பொருட்களும் வாங்கவில்லையா என்றேன். அவர் முகத்தை தாழ்த்தினார். அந்த குழிந்த கண்களில் இருந்து சுருங்கிய முகத்தில் கண்ணீர் வழிந்தது. ஒரு கணம் அவர் அழுது விடுவாரோ என்று பயந்தேன். அந்த முதியவரின் அழுகை என் மனதை உடைத்தது. இந்த வீட்டில் இப்போது பல காலமாக இப்படித்தான் மகனே. எங்களுக்கு இது பழகிவிட்டது. ஆனால் இங்கு எங்களுடன் ஒரு ஏழை பெண்ணும் இருக்கிறாள். என் மகளின் மகள். அவளுடைய கணவர் இறந்த பிறகு அங்கு நிலைமை சற்று கடினமாக இருக்கிறது. அதனால் இங்கு இருக்கிறாள். அவளை பற்றித்தான் எனக்கு கவலை. எதுவும் இல்லாவிட்டாலும் மௌனமாக எங்களுடன் பொறுத்து சிரித்துக்கொண்டு எங்களுடன் இருக்கிறாள். அந்த ஏழை அனாதையானதால் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையவில்லை என்றார். இதை யாரிடமும் சொல்லக்கூடாது. சொல்லாவிட்டால் இப்படி பட்டினியாக இருக்க வேண்டும். இந்த வீட்டை பார்த்தால் இங்கு பட்டினி இருக்கிறது என்று யார் சொல்வார்கள்? ஒரு காலத்தில் இருந்தது. அப்போது இந்த வீட்டில் எவ்வளவு ஆரவாரம்! உள்ளேயும் வெளியேயும் வேலையாட்கள். ஆண்டுக்கு ஆண்டு சாப்பிட நெல்லும் பிற பொருட்களும். இப்போது எல்லாம் போய்விட்டது. அன்று அனுபவித்த சுகத்திற்கு இந்த கஷ்டகாலமாக இருக்கும். ஒவ்வொரு பொருளையும் விற்று பிள்ளைகளை திருமணம் செய்து பங்கு கொடுத்து எல்லாம் போய்விட்டது என்றார். கடைக்கு செல்ல நின்ற பையனிடம் தனியாக சொன்னேன். டேய், ஒரு வேலை செய். 10 கிலோ அரிசி, கொஞ்சம் சர்க்கரை, டீ பவுடர், பருப்பு, சிறிது காய்கறிகள், தேவையான பொருட்கள் எல்லாம் யூசுபுக்காவின் கடையில் வாங்கி வா. பணம் நான் தருவதாக சொல். யாரிடமும் இது எங்கு யாருக்கு என்று சொல்ல வேண்டாம் என்றேன். அவன் தலையாட்டினான். அவனுக்கும் சோகம் வந்திருந்தது. அவன் விரைவாக சென்று திரும்பி வந்தான். பொருட்களை அவரிடம் கொடுக்க சென்றேன். ஆனால் அவர் வாங்க மறுத்தார். மகனே, உன்னிடம் அறியாமல் சொல்லிவிட்டேன். இருந்தாலும் பிச்சை வாங்க பழக்கமில்லை. அதனால் இதை அப்படியே எடுத்து சென்றுவிடு என்றார். அவர் கண்கள் கலங்கியிருந்தன. மார்பு துடிப்பதை கண்டேன். இக்கா, நான் உங்களை வேதனைப்படுத்திவிட்டேனா? இதை பிச்சையாக கருத வேண்டாம் இக்கா, என்னை மன்னிக்க வேண்டும். இதை வாங்கித் தருவது உங்கள் மகனாக இருந்தால் இதை வேண்டாம் என்று சொல்வீர்களா? இது தானமல்ல, ஒரு மகனின் கடமை. நாளை நான் இல்லாத காலத்தில் என் தந்தைக்கு இந்த நிலை வந்தால் அவருக்கு உதவ இப்படி ஒரு மகன் இருப்பான். அல்லாஹ் அங்கு அனுப்புவான். இதை வாங்கி உள்ளே வைக்கவும். உங்களுக்கு பணம் கிடைக்கும்போது கொடுத்தால் போதும் என்றேன். நடுங்கும் கைகளால் அவர் அதை வாங்கி உள்ளே செல்லும்போது கதவு மறையிலிருந்து அந்த பாட்டி கண்ணிலிருந்து வழிந்த கண்ணீர் முத்துகளை முந்தானையால் துடைப்பதை கண்டேன். பாட்டிக்கு பின்னால் மகிழ்ச்சி நிறைந்த முகத்துடன் அந்த பெண்ணும் இருந்தாள். இக்கா, இப்போது ஒரு டீ வேண்டும், கருப்பு டீ என்றேன். அவர் சிரித்தார். நானும் சிரித்தேன். பீவாத்து, விரைவாக டீ போடு. இக்காவுக்கும் கொஞ்சம் டீ வேண்டும். நல்ல இனிப்பு போட்ட ஒரு டீ என்றார். நாங்கள் டீ குடித்தோம். அந்த சுலைமானி டீக்கு ஒரு வித்தியாசமான ருசி இருந்தது. கடையிலிருந்து கொண்டு வந்த மோட்டாரை பொருத்தினேன். குழாய் வழியே தண்ணீர் வந்தபோது அவருக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சி. புறப்படும்போது மகிழ்ச்சியில் கண்ணீர் வடிக்கும் அந்த உப்பூப்பா என்னை அழைத்தார். மகனே, உன்னை மகன் என்று அழைக்கட்டுமா? இந்த பெருநாளில் மனம் குளிர குளிக்கவும் வயிறு நிறைய உணவு சாப்பிடவும் முடியுமா இறைவா என்று கவலைப்பட்டு இருந்தேன். ஆனால் என் இறைவன் கருணையாளன். உன்னை இங்கு அனுப்பியது இறைவன்தான்.
அந்த இறைவன் உன்னை ஒருபோதும் ஏழையாக்க மாட்டான், பட்டினி போட மாட்டான். என் குழந்தைக்கு இந்த உலகிலும் நாளை மறுமையிலும் அல்லாஹ் உயர்ந்த பதவி தருவான் நிச்சயம். இந்த வயதானவனின் கண்ணீரில் நனைந்த பிரார்த்தனை எப்போதும் உனக்கு இருக்கும் என்றார். ஆமீன் யா ரப்புல் ஆலமீன். அந்த முதியவரின் மனமறிந்த பிரார்த்தனையும் அந்த மகிழ்ச்சியும் அந்த ஆண்டின் பெருநாள் இதுவரை கிடைக்காத மகிழ்ச்சியை தந்தது. இனி இப்படி ஒரு மகிழ்ச்சி இரவு என் வாழ்க்கையில் கிடைக்காது. அந்த படியிலிருந்து இறங்கும்போது அன்று அந்த கதவுக்கு முன் ஒளி நிறைந்த 3 முகங்கள் 14ஆம் இரவு போல இன்றும் என் கண்களில். அன்பு நண்பர்களே, இது ஒரு உண்மை கதை. இந்த கதையில் உள்ள கதாபாத்திரங்களில் இருவர் இன்று விசாலமான மையவாடியில் உள்ள கல்லறைகளில் உறங்குகின்றனர். இந்த சந்தர்ப்பத்தில் மீண்டும் ஒரு முறை அவர்களின் மறுமை வெற்றிக்காக பிரார்த்திக்கிறேன். சில பெரிய வீடுகளில் ஒருவேளை உணவு கூட கிடைக்காமல், கையை நீட்ட முடியாமல், எரியும் வயிற்றுடன் பிச்சை கேட்க முடியாமல் வாழும் உயிர்கள் உள்ளன. நாம் அவர்களை கண்டறிந்து உதவ வேண்டும். அதன் மூலம் கிடைக்கும் மன மற்றும் உடல் ரீதியான மகிழ்ச்சி வேறு எதிலும் நமக்கு கிடைக்காது.